உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துட்டே வரும். அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் சனியின் ஆளுமையை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய, நான் அடிக்கடி சொல்வேன், காமதேனோட நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னதாயா பண்ண போகுது அப்படின்னா, நிறைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தலைக்கு மேல இத்தனை பிளானட், 1 2 3 4 5 6ன்ற மாதிரி போதுண்டா சமயம் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு கும்மி அடிச்சுட்டு இருக்கும். அது பாசிட்டிவா இயங்குதா நெகட்டிவா இயங்குதான்றது உங்களுடைய சுயஜாதகம் எப்படி இருக்குன்றதை பொறுத்து அதற்கான அமைப்புகள் இன்னும் அழகாக விரிவுபடும். டைரக்டா 7ஆம் இடத்துக்கு இத்தனை கிரகங்களுடைய பார்வை, அதுவும் சமசப்தமுமான பார்வை. அதனால எதிராளிகிட்ட கவனமா இருக்கணும். வாக்குவாதங்களை தயவு செஞ்சு அறவே தடுத்துருங்க. என்னதான் நீங்க நல்லது சொன்னாலும் யாருக்கு அதுல அது ஏற போறது இல்லை. அதுக்கு பெற்று எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாம இருக்கிறது. ஏன்னா 7ஆம் இடத்துக்கு சனியோட பார்வை, 7ஆம் இடத்துக்கு செவ்வாயோட பார்வை, 7ஆம் இடத்துக்கு சூரியனோட பார்வை, 7ஆம் இடத்துக்கு புதனோட பார்வை, இத்தனையும் சேர்ந்து 7ஆம் இடத்தை பார்த்துட்டே இருந்தா வீட்டில் இருக்கிற பொண்டாட்டியும் புருஷனும் பேச்சையா கேட்பாங்க? கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. ஏன் தப்பு இல்லை அது, சரியா? அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். நம்ம கொஞ்சம் ஆளுமை பண்ணுவோம் அவங்கள. ஏன்னா இந்த தடவை நம்ம கிட்ட 4 பிளானட் இருக்கு, 8ஆப்ல ஒண்ணுமே இல்லை. அப்ப இது நாள் வரைக்கும் நம்மள எல்லாரும் அம்பு விட்டாங்க, இனிமேல் நம்ம அம்பு விடுவோம். அதனால நம்ம கொஞ்சம் அவங்கள டாமினேட் பண்ணுவோம். நீ அதை பண்ணு, நீ இதை பண்ணு, நீ அப்படி பண்ணாது எப்படி. யூஸ்வலி மீனை அட்வைஸ் சிகாமணிகள் தான். இந்த தடவை அதன் மூலமாக நீ ஏன் இப்படி கண்ட்ரோல் பண்ற, நீ ஏன் இப்படி சொல்ற, நீ ஏன் அதை சொன்ன, நீ ஏன் இதை சொன்ன, கொஞ்சம் வாக்குவாதங்கள் ஏப்ரல் மாதம் எட்டி பார்க்கலாம். முதல் ஒரு 10 தேதி, இன்னும் சொல்ல போனா 10ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் வாயை திறக்காம இருக்கிறது உங்களுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. 7ஆம் இடம் அவ்வளவு நல்லா இல்லை, எல்லாமே 7ஆம் இடத்தை பார்க்குது. 10ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த 7ஆம் வீட்டு அதிபதியான புதனும் வலுக்குறைவாக உட்கார போறாரு. அப்ப அவங்க கம்மியா நம்ம கூடையான்ற மாதிரி ஏதோ ஒரு கலகலப்புக்குள்ள போக போறீங்க. கவனம். தலைக்கு மேல சூரியன் அமரும் போது அப்பாவுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு போகலாம். அப்பாவோட உடல் கவனம், மாமனாரோட உடல் கவனம், மூத்த குழந்தையோட உடலில் மிகுந்த கவனமா இருக்கணும். நிறைய பேருக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறது, ஊரு சுத்துறது, ஊருக்கு போறது, எல்லா வேலையும் நடக்கும் இந்த தடவை. அப்படியே சூரியன் 14ஆம் தேதிக்கு மேல உச்சத்துல போய் உட்காரும் போது அப்பா 6ஆம் வீட்டு அதிபதி உச்சமானார்னா வேற என்ன வேணும்? அதாண்டி ஏதாவது நல்லது இருக்க போது என்ன? வேலை பழு கொஞ்சம் அதிகரிக்கும், வேலையில ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆனா சுக்கிரனோட பொசிஷன் ரொம்ப நல்லா தான் இருக்காது, எந்த பிரச்சனையும் இல்லை. சுகம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஒற்றை தலைவலி வந்துட்டு போகும். கண்ணு கிட்ட ப்ரெஷர் ஆகும். சில பேருக்கு கண்ணு வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கண்ணாடி போட சொல்லுவாங்க, கண்ணாடியை தயவு செஞ்சு போடுங்க. அதே மாதிரி முதுகு தண்டு வடம், கால் பாதம், இது இந்த தடவை கண்டிப்பா ப்ராப்ளம் வரும். கழிவுகள் போறக்கூடிய இடத்துல பிரச்சனை, கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம், என்ன மேடம் எல்லாமே வருது, எல்லாமே வரும். கவனமா இருக்கணும். செவ்வாய் கோவம், அண்ணன் தம்பியோட சண்டை வரும். இல்லை அண்ணன் தம்பி பத்தி நம்ம கொஞ்சம், நான் பொறாமன்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் ஏக்கம் இது வரும் நிறைய. இல்லை அண்ணன் தம்பிகளுக்கு சில கர்ம காரியங்கள் பண்றதுக்கான வாய்ப்புகள் வரும். கவனம். அதுக்கு போறது, அதுக்கு கலந்துக்கிறதுன்ற மாதிரி ஏதோ ஒண்ணு இந்த தடவை அந்த மாதிரியான விஷயங்கள் கேட்கறது. இல்லை ரொம்ப நாளுக்கு அப்புறம் அண்ணன் தம்பியோட சேர்ந்து அப்பாவுக்கு ஏதாவது கர்ம காரியங்கள் பண்றது, ஏதோ ஒண்ணு இந்த தடவை. கர்மாக்காரகன் தான் சனி, சூரியனோட சேரும்போது அதை இண்டிகேட் பண்ணுவோம். பிள்ளைகளுடைய உடல் நலத்தில் கவனமா இருக்கணும். தேவையில்லாத விரைய செலவுகள் இந்த மாதம் எட்டி பார்க்கும். சேமிப்பு இருக்குமானா தெரியல. ஆனா ஒரு விஷயம், 15ஆம் தேதிக்கு அப்புறம் பாய் பாய் சொல்லிட்டு சூரியன் போனார்னா அப்பாடின்னு சனி நிம்மதியா, ஏன்னா 2 வருஷம் குத்தகைக்கு எடுத்திருக்காருல்ல, எப்படா நீங்களாம் போவீங்கன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு நட்சத்திரநாதன். அதனால பெருசுல ராசிநாதனுடைய அமைப்பு சூப்பரா இருக்கு. 12ஆம் இடத்தை பாக்குறாரு. நல்லா தூங்கிட்டே இருப்பீங்க. எப்ப பார்த்தாலும் தூக்கம் வருது, டயர்டா இருக்கு, ஒரு மாதிரி இருக்கு, அசதியா இருக்கு, இந்த வார்த்தையை வராம இருக்கவே இருக்கு. அந்த மாசம் ஃபுல்லா, போன மாசத்துல இருந்தே அப்படிதான் இருக்கு. எப்ப அவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சாரோ அப்பயே டைரக்டா 12ஆம் இடத்தை தான் பாக்குறாரு ராகுவை. அப்போ உடல் ரீதியாக ஒரு மாதிரி சோர்வு, டயர்ட்னஸா இருக்கு, கை காலில் அங்கங்க வலிக்குதேன்ற மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி சொல்ல முடியாத சில சினாரியோக்கெல்லாம் எட்டி பார்க்கும். எவனோ எனக்கு எலுமிச்சம்பழம் உருட்டிட்டானோ, அதை பண்ணிட்டானோ, இதை பண்ணிட்டானோ, தேவையில்லாம மண்டக்குள்ள சில குழப்பங்கள்லாம் வரும். அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ரோட்ல போயிட்டு வரும்போது சில விஷயத்த மிதிக்காம பார்த்துக்கோங்க. செப்பல் போட்டுட்டு நடங்க, செப்பல் போடாம எங்கேயும் நடக்காதீங்க. நான் ரொம்ப சூச்சகமா சொல்றேன். தேவையில்லாம எங்க வெளியில போயிட்டு வந்தாலும் காலை முதல்ல வீட்டுக்கு வந்தோடனே அலம்பிடுங்க. ஏன்னா இந்த நேரத்துல தான் தேவையில்லாத கழிப்புகள்லாம் நம்ம மிதிச்சு அதன் மூலமாக சில நெகட்டிவா நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு சரி இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கும்போது. அதனால கொஞ்சம் வெளில போயிட்டு வந்தீங்கன்னா காலை கழுவி காலை அலம்புறதுக்கான வழியை பாருங்க. அதை பண்ணிட்டு வீட்டுக்குள்ள போங்க. ஈஸியா சுத்தமா இருந்தீங்கன்னா சனி பிரீத்தி அப்படின்றது இருக்கும். இந்த தடவை தேவையில்லாம நிறைய அழுக்கு துணியெல்லாம் சேர்த்து வச்சுக்காதீங்க. ஏன்னா நம்ம துவைக்கவே மாட்டோம், துவைக்கவும் வேணான்ற மாதிரி இருக்கும் சினாரியோ.
நிறைய வந்து போட்ட ட்ரெஸ்ஸை திரும்ப போட்டுக்கலாம், போட்ட ட்ரெஸ் இது இந்த வேலை இருந்ததுன்னா தயவு செஞ்சு மாத்திருங்க. யார் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க இந்த ஒரு மாதம் கொஞ்சம் உங்களுக்கு மட்டும் சீக்ரெட் சொல்லித்தரேன். சனியை ப்ரீஸ் பண்றது கொஞ்சம் பழைய சாதம் நிறைய சாப்பிடுங்க. பழைய சாதம் சாப்பிட்டீங்கன்னா அடிக்கடி சாப்பிடல, அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவை பழைய சாதம் சாப்பிடுங்க. அதுவே ஒரு பெரிய சனி பிரீத்தி பண்ணி கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு இல்லாதவர்களுக்கு சில விஷயங்கள் பண்ணுங்க. ஏன்னா சனி நல்லதா தான், நெகட்டிவ் பண்ண மாட்டாரு, குரு வீட்டில் இருக்காரு, குரு பார்வையில், இதெல்லாம் கரெக்ட். ஆனால் இந்த மாசம் அப்படின்றது இத்தனை பேரோட சேர்ந்து இருக்காரு. அது போன மாசத்துல இருந்தே ஆரம்பிச்சிருக்கும். போன மாசம் பாதியில இருந்தே ஆரம்பிச்சிருக்கு. நான் போன மாசம் சொன்னேன் சூரியனோட சேர போறாரு, கொஞ்சம் கவனம். இந்த மாசமும் அதான் சொல்றேன். ஆரோக்கியத்தில் அதீத கவனம். முதல் 15 நாட்களுக்கு டீஹைட்ரேட் ஆகலாம், மயக்கம் வர்ற மாதிரியான சொல்லலாம். ஒரு கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க ஹெல்த்தை. சில பேர் ஹெல்த் இன்சூரன்ஸ் காண்டி போராட வேண்டி வரலாம். அதுக்கு ஒரு சண்டை போடுறது, அதை பண்றது இதை பண்றதுன்ற மாதிரி இருக்கும். கடன் வாங்க வைக்கும். ஆனா அதே சமயத்துல ராசிநாதன் கேந்திரம் ஏறி இருக்கிறார். கேந்திரம் ஏறி வலுவா இருக்காரு. 4ஆம் இடத்துல இருக்கும்போது தங்கம் சேரும். வீட்டுக்குன்னு தங்கம் வாங்குவீங்க. இவ்வளோ ரணகலத்துலேயும் கிளுகிழுப்புன்ற மாதிரி நிறைய தங்கம் வாங்குறது, வெள்ளி வாங்குறது, வீட்டில் வாங்கி கொடுக்கறது, இல்லை நீங்கள் வாங்கிக்கிறதுன்ற மாதிரி அதெல்லாம் நல்லா இருக்கு. அதெல்லாம் எந்த மாற்று கருத்துல. இந்த இடத்துல மட்டும் கவனமாக இருந்தால் போதும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் வம்பு தேடி வரும். கவனம். பேசாமல் இருக்கிறது எனக்கு கேட்டால் பெட்டர். அமைதியும் டென்ஷன் மாதிரி இருந்துருங்க. எது வரைக்கும் மே மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் வாயை திறக்காதீங்க. அது மட்டும் பார்த்துக்கிட்டீங்கனாலும் போதும். மற்றபடி எல்லாமே தானாக நடக்கக்கூடிய காலகட்டமாக தான் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, படிக்கிற உத்திரட்டாதி நட்சத்திரக்கார பிள்ளைங்க எப்படி இருக்கு? உத்திரட்டாதி நட்சத்திரக்கார பிள்ளைங்க படிப்பை பத்தி கொஞ்சம் சில சலனங்கள் வந்துட்டு போகும். பிள்ளைகள் இருக்காங்க, நீங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க, உங்க பிள்ளைகளுக்கு கொடுத்த படிப்பு கொடுத்து கொஞ்சம் சில சலனங்கள் வந்துட்டு போகும். பிள்ளைகளுடைய திறமைக்கான தீனி போட முடியல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய 5ஆம் வீட்டு அதிபதி தான் ஆல்மோஸ்ட் நம்ம சந்திரன். அப்போ பிள்ளைகள் கொடுத்து மன ரீதியாக சில விஷயங்கள் எட்டி பார்க்கும். நிறைய இடத்த வாங்கணும், வீடை வாங்கணுன்ற மாதிரி தாட் வரும். கொஞ்சம் ஏப்ரல் மாதம் 15 தேதிக்கு மேல இடம் மாற்றம், வீடு மாற்றம் கண்டிப்பாக உண்டு. தொழில் மாற்றம் உண்டு. இருக்கிற வேலையை விட்டுட்டு போகாம இருக்கிறது பெட்டர். திரும்ப சொல்லிட்டே இருக்கேன். கொஞ்சம் கவனமா இருங்க. முயற்சி பண்ணும்போது வேற இடத்துக்கு போறது கரெக்ட் தான், பட் இருக்கிற இடத்த விடாம பார்த்துக்கோங்க. ஓகே, 40 வயதுலேருந்து 60 வயது கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. கால் வலி, கால் பிரச்சனை வந்துட்டு போகும், கவனமா இருக்கணும். இடுப்பு முதுகு தான் சனியை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம். அந்த இடம் வலிக்கும். L1 L2ல கொஞ்சம் பிரச்சனை வரும். பைக் திடீர்னு ரிப்பேர் ஆகி அது பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் வரும். இல்லை என்ன சீக்கிரம் மாத்துறது நல்லது. ஸோ உத்திரட்டாதி நட்சத்திரக்காரரை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை கொஞ்சம் சோதனைகளை சாதனையாக மாற்றக்கூடிய காலமாக தான் இருக்கு. என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக குலதெய்வத்துடைய வழிபாடும் குலதெய்வத்துடைய அனுகிரகமும் தேவைப்படுது. முடிஞ்சா ஒரு வெள்ளை துணியில மஞ்சள் தடவி ஒரு 11 ரூபா முடிஞ்சு குலதெய்வத்துக்கு வச்சிருங்க. போகும்போது கோவில் எடுத்து போட்டுக்கலாம். அப்பா எதுவுமே பிரச்சனை வராமல் இந்த மாதம் ஃபுல்லாக நான் காப்பாற்றுப்பான்னு சொல்லி முடிச்சு வச்சிருங்க. அதே மாதிரி இழுப்ப எண்ணெய் வாங்கி உங்கள் வீட்டில் விளக்கேற்றுங்க. நல்லெண்ணெயை தானம் கொடுங்க. இதெல்லாம் பண்ணாலே தேவையில்லாத இந்த சூரியனுடைய செவ்வாயுடைய பிடியிலிருந்து ஓரளவுக்கு தப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்பை பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்கும். இது ஒரு மாதம் தான், அவ்வளோதான். டெம்பரவரி சொல்லப்போனால் 15 நாள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னா உடல் சூடு அதிகரிக்கும். நிறைய இளநீ கொடுங்க. சிவன் கோயிலுக்கு இளநீர் அபிஷேகத்துக்கு இளநீ கொடுத்துட்டு வாங்க. நிறைய இளநீ குடிக்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரருக்கு பண வரவும் உண்டு. கோயிலுக்கு எங்கேயா போயிட்டு இருந்தால் வெளில வரும்போது இளநீ குடிச்சு பாருங்க. அதுவே சூப்பரான ஒரு சினாரியோ உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். நிறைய பிங்க் கலரை பயன்படுத்துங்க. உங்களுக்கு மட்டும் சீக்ரெட் சொல்றேன், இது வரைக்கும் யாருக்கும் சொல்லல, உங்களுக்கு கூட சொல்றேன். பிங்க் கலர், ஆஷ் கலர் பயன்படுத்துங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த ஓரளவுக்கு ஆரோக்கிய குறைபாடுல இருந்து வெளில வந்துருவீங்க. ரெட் கலரை கையில வச்சுக்கோங்க. எப்பயுமே ரெட் கலர் பெண், ரெட் கலர் கர்ச்சிஃப் ஏதோ ஒன்று கையில வச்சுக்கிட்டீங்கனாலே அதுவே ஒரு மிகச்சரியான யோகத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஓகே, உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை என்ன பார்ப்பீங்க? நிறைய வண்டிகள் பார்ப்பீங்க. குதிரை வண்டி பார்க்கறது, மாட்டு வண்டி பார்க்கறதுன்ற மாதிரி வண்டி பார்க்கறது. திடீர்னு ஏதாவது ஒரு கார் பார்க்கறது, அதான் ரோட்ல போனா பார்ப்பேன். ரோட்ல போனா பார்க்கறது இல்லைங்க. புதுசாக ஒரு பிராண்ட் நியூ கார் பார்க்கறது, பிராண்ட் நியூவா ஒரு விஷயம் வாங்குறது. கடன் அதிகரிக்கும். கடன் கட்டிட முடியுமா முடியாதான்ற மாதிரி சில சினாரியோ எட்டி பார்க்கும். அதனால இந்த தடவை கொஞ்சம் கடன் வாங்குறதுல கவனமா இருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஷேப்பா இருக்கீங்க, ஷீல்டா இருக்கீங்கன்னு அர்த்தம். அதை தாண்டி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரன் கண்ணில் சிறுத்தப்படும். பட்டுச்சுன்னா கவனமா இருக்கணும்னு அர்த்தம். நிறைய பேர் கண்ணில் சிறுத்தப்படும். சிறுத்தப்படுறது இல்லை சிறுத்தையுடைய கலர் படுறது, சீட்டான்ற பேர் படுறதுலாம் வந்ததுன்னா அடுத்த நிமிஷத்துல இருந்து அலர்ட் ஆகிக்கணும். பிரபஞ்சம் சமிக்கைகள் கொடுக்குது, ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நேரமா இருக்குன்னு சொல்லுதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்பீட் எடுக்க வேணாம், கொஞ்சம் நிதானமே பிரதானமா இருக்கணும். டென்ஷன் ஆக வேணாம், கத்த வேணான்றதை இந்த சமிக்கைகள் மூலமா தான் காட்டும். இதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா
மோர் தென் எனஃப். ஸோ உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தடவை சோதனையை சாதனையாக மாற்றக்கூடிய நேரமாக இனிதே மலர காத்திருக்கிறது.